எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு நடக்கிற 2 சாட்சிகளை குறித்து வேதத்திலிருந்து வாசித்து யோசிப்போம். வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருகளை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிற எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசி சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீரை இரத்தமாய் மாற்ற தங்களுக்கு வேண்டும்போதெல்லாம் பூமியை சகல வாதினாலும் வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு கோமாளி தாத்தா அந்தி கிறிஸ்து ஆட்சியில் இந்த 2 சாட்சிகளும் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் வேண்டும் போதெல்லாம் தண்ணியை இரத்தமாய் மாற்றுவார்கள். மழை பெய்யாதபடி வானத்தை அடிப்பார்கள். பூமியை சகல வாதினாலும் வாதிப்பார்கள். அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பார். ஆகவே இந்த 2 சாட்சிகளும் ஒரு கூட்டத்தார் சொல்கிறாங்க மோசேவும் எலியாவும், இன்னொரு சாரார் சொல்கிறாங்க ஏனோக்கும் எலியாவும். ஆகவே ஏனோக்கும் கிடையாது, எலியாவும் கிடையாது, மோசேவும் கிடையாது. யாருன்னு வேதத்தில் சொல்லப்படவில்லை. நாம் ஊகித்து பல காரியங்களை யோசிக்கலாம், ஆலோசிக்கலாம். ஆகவே இந்த 2 சாட்சியம் அந்த காலத்தில் நடக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த காலத்து ஜனங்க அதை விளங்கி கொள்வாங்க. ஏன்னா வேதத்தை சார்ந்து வாழ்கிற ஜனத்துக்கு மோசேனுடைய ஊழியம் எப்படி இருந்தது, எலியாவின் ஊழியம் எப்படி இருந்தது, ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்பதெல்லாம் தெரியும். ஆகவே அதுக்கு ஒரு நிழலாட்டமாய் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இங்கே மோசேவும் எலியாவும் ஏனோக்கும் மறுபடியும் வருவதில்லை. இன்றைக்கி உலகத்தில் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்ட காரியம், கொடுக்கப்பட்ட காரியம். பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாய் வரம் வரும். ஆனால் இன்றைக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமன்றான். எவ்வளோ வித்தியாசம். ஆகவே வேதத்தை என்னமோ முழுசாக தெரிஞ்ச மாதிரி அந்த காலத்தில் நடக்கிற காரியத்தை இந்த காலத்திலே சொல்லி மக்களுக்கு பெரிய வெளிப்பாடு பெற்ற தீர்க்கதரிசி என்று சொல்லி அநேகர் தங்களை தாங்களே உயர்த்துவார்கள். இதெல்லாம் தப்பான விளக்கம். இது எந்த காலத்தில் நடக்குமோ அந்த காலத்தை ஜனங்க விளங்கி கொள்ள தேவன் உதவி செய்வார். நீங்கள் முதல்ல இதுக்கு விளக்கம் சொல்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் முதல்ல விளங்கி கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுங்க. பிறகு அந்த காலத்தில் அந்த காலத்துக்கு தேவன் அந்த காரியத்தை அந்த காலத்து ஜனத்துக்கு அதை வெளிப்படுத்துவார். இன்றைக்கி வெளிப்படுத்தப்பட்ட காரியமே செஞ்ச காரியமே விளங்காத நீங்கள் அந்த காலத்தில் நடக்கிற காரியமெல்லாம் எங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்பதெல்லாம் ஊகாபோகங்கள். ஆகவே இந்த யோசித்து ஆலோசித்து இதுக்கு முடிவு சொல்லாமல் இது நடக்கும்போது அந்த காலத்தை ஜனங்க விளங்கி கொள்வார். ஆகவே இது மோசேவும் கிடையாது, எலியாவும் கிடையாது, ஏனோக்கும் கிடையாது. ஏன்னா மோசேவும் மரித்தான், எலியாவும் ஏனோக்கும் மரிக்கவில்லை. அவங்க 2 பேரும் வந்து சாகணுமா. இவங்க வெளிப்பாடு தரிசனம், இவங்க வேதத்தின்படி 2 பேரும் மரிக்கணும், எல்லாரும் மரிக்கணும். அப்படிலாம் கிடையாது. தேவனுக்கு சித்தமானால் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ள முடியும். அது தேவனுடைய திட்டத்திலையும் சித்தத்திலையும் உள்ள காரியம். ஆகவே இந்த 2 சாட்சிகளும் யார் என்று யாருக்கு தெரியாது. நடக்கும்போது ஜனங்களுக்கு தேவன் சொல்லி கொடுப்பார். அற்புத அடையாளத்தினால பூமியை வாதிக்கும்போது அப்போ இந்த வாதை எப்படி நடக்குது என்று வேதத்தை சார்ந்த வாழ்களுக்கு தெரியும். வேதத்தையே இன்றைக்கி ஆயிரக்கணக்கான வேத வசனத்தையே மனப்பாடம் பண்ணி ஊழியம் செய்கிறவனுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் விளங்கலை. அன்னைக்கு நடக்கிற காரியம் இன்றைக்கி விளங்குது அவங்களுக்கு. இதெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடாது, இதுக்கு ஒரு தீர்மானம் சொல்லக்கூடாது. இது நடக்கும்போது நடக்கிற ஜனத்துக்கு அந்த காலத்துக்கு உண்டான காரியம் விளங்கி கொள்வார்கள். நானும் இதை கற்பனை பண்ணி சொல்லக்கூடாது. ஆகவே இந்த 2 சாட்சியும் மோசேவும் கிடையாது, ஏனோக்கும் கிடையாது, எலியாவும் கிடையாது. ஆகவே இது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற 2 சாட்சிகள் வருவார்கள். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு நடக்கிற காரியம். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே இயேசு கிறிஸ்து நாமத்தில் மணவாட்டி ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்.
பிதா குமார் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தீங்க தள்ளப்பட்டு அப்போ அவங்க கொல்லப்படும்போது அவங்கள தடுத்து நிறுத்த தேவன் நடத்துகிற இந்த சாட்சி உள்ள 2 பேர். ஆகவே அந்த காலத்தில் அதை விளங்கி கொள்வார்கள். இந்த காலத்தில் நீங்கள் விளங்கி கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு மனவாட்டியா பார வழி தேடுங்க. ஆகவே 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு நடக்கிற காரியம். ஆகவே அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாக செம்மையாக செய்வார். இன்னைக்கு நம்ம வேதத்தை எப்படி விளங்கி கொண்டு வேதத்தின்படி எப்படி நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை தியானிப்போம். 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு வந்து மரித்தவனை எழுப்பி மரித்த பரிசுத்தவனை கொண்டு வந்து எருசலேமில் அரண்மனை கட்டி அங்கே இறக்கிறதில்ல. அதெல்லாம் தப்பான விளக்கம். உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகம் முடிவு வரைக்கும் இருக்கிறாரு. உலகம் முடிஞ்சு பகிரங்கமாக இயேசு வருவார். அதுக்கு முன்னாடி இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு. எருசலேமில் உட்காந்துட்டு ராஜாவாக இருக்கலாம். நம்மளை தான் ராஜா, நமக்குள்ளே அந்த ராஜா இருப்பார். ஆகவே இதெல்லாம் விளங்கிக் கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.